வணக்கம் அன்பர்களே. இந்த வீடியோல நம்ம சனி வக்ரகால பலன்களை பத்தி பார்க்க போறோம். சனி வக்ரம்னா என்னது, வெவ்வேறு ராசிகளுக்கு இதனால வர பலன்கள் என்ன, ராசி நட்சத்திரங்களுக்கு பரிகாரம், அப்புறம் எந்த கோவில்களுக்கு செல்லலாம், இத பத்தி எல்லாம் நாங்க பேசியிருக்கோம். சோ கடைசி வர இந்த பதிவு பாருங்க. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க சார். இப்போ 26ஆம் தேதி ஜூலை சனீஸ்வரர் வக்ரமாறாரு. ஏதுமா இவ்வளவு கோச்சாரம்லாம் நீங்க பர்ஃபெக்டா பிடிச்சு வச்சிருக்கீங்க? அதுவும் அது டிசம்பர் 11 வரைக்கும் அதோட எஃபெக்ட் இருக்கு. அதையும் நான் படிச்சுட்டு வச்சிருக்கேன். சோ இப்ப வக்ரம் ஆறாரு அப்படின்னா என்ன அர்த்தம், அதனால உள்ள எஃபெக்ட் என்னது ஒரு ஒரு ராசிக்கும் அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வக்ரம் ஆகிறார் அப்படின்னாக்க இது சூரியன்ல இருந்து ஒரு கிரகமும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்க்கு பொறுத்த மட்டும் ஒரு கிரகம் ஒரு டைம் பீரியட்ல வக்ரம் ஆகும். ஓகே. ஸோ இப்போ சூரியன் கடகத்துல இருக்கும் பொழுது, கடகத்து கிட்டக்க வரும் பொழுது, இல்ல கடகத்துல இருக்கும் பொழுது அவர் இப்போ மீனத்துல 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அவர் வக்ரமாகக்கூடிய ஒரு சூழல் அமையும். இது நமக்கு டிசம்பர் 11 வரைக்கும் இருக்கு. அந்த லாஞ்சிடியூடினல் டிஸ்டன்ஸ் திரும்பி பேலன்ஸ் ஆகுற வரைக்கும் இந்த இது இருக்கும். ஒரு கிரகம் வக்ரம் ஆகுறதுன்னா அது மெயினா இந்த காரணத்தினால. இதோட மேஜர் எஃபெக்ட் என்னதுனாக்கா, இப்போ பொதுவா ஒரு கிரகம் வக்ரம் ஆகுறதுன்னா அதுக்கு பிந்தின வீட்டுகளுடைய பலன்களை தர வேண்டிய ஒரு அவசியம் வந்து. இப்ப மீன ராசிலேயே இருந்தாலுமே சனீஸ்வரர் கும்பராசியோடைய எஃபெக்டையும் மகர ராசியோடைய எஃபெக்டையும் ஸ்ட்ராங்கா தர வேண்டிய ஒரு கட்டாயம். அதே மாதிரி அந்த வக்ரமான கிரகங்கள் எல்லாமே ராகு கேத்துக்கள் கூட இணைஞ்சிரும். ஏன்னா ராகு கேத்துக்கள் நேச்சுரலாவே வக்ரமான கிரகங்கள். சோ பலன்கள் எல்லாமே பேஸ்ட் ஆன் ராகு கேத்து என்ன ஸ்ட்ரெங்க்ல இருக்கு, அவங்களோட நேட்டல் சார்ட்ல எப்படி இருக்கு, அதே மாதிரி கோச்சாரத்துல எப்படி இருக்குங்கிறத சார்ந்து அந்த ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். சோ ஒரு வக்ரம்ங்கிறதுனால இவ்ளோ சேஞ்சஸ் வருது. ஆமா. சோ அது ராகு கேதுக்கள் கூட இணையம்னு சொல்லும் பொழுது அந்த எஃபெக்ட் சம்டைம்ஸ் ரொம்ப பேடாவும் இருக்கலாம், இல்ல பயங்கர அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம். ஏன்னா இவா ரெண்டு பேரும் ராகு கேதுக்கள் ரெண்டும் சாயா கிரகங்கள். சோ அதிருஷ்யம் அதிருஷ்டம் எல்லாமே தரும். அதிருஷ்யம் இல்லையா, அது சாயா கிரகம் என்ன ஏதுன்னு தெரியாது. அப்படிங்கறதுனால திடீர்னு ஒரு லாட்டரியும் அடிக்கலாம், இல்லாட்டி மேல நல்லா இருந்தா புத்திர கீழவும் விழலாம். இப்ப டிசம்பர் 11 வரைக்கும் இப்படிதான் இருக்கும். டிசம்பர் 11 வரைக்கும் சனீஸ்வரர் வக்ரமா இருப்பாரு. அதுக்கு நடுவுல சுக்கிரன் வக்ரம் ஆவாரு. 3 அக்டோபர்ல இருந்து ஆரம்பிச்சு 14 நவம்பர் வரைக்கும் அவரும் வக்ரமா இருப்பாரு. நான் படிக்கல சார். புதனும் வக்ரமா இருப்பாரு. அவர் 24 அக்டோபர்ல இருந்து ஆரம்பிச்சு 14 நவம்பர் வரைக்கும் அவரும் வக்ரமா இருப்பாரு. எல்லாமே துலா ராசிலேயே வக்ரமா இருப்பாங்க. சோ இது பேசிக் கிரகச்சாரம். இது இப்ப மீன ராசியில வக்ரமா. ஆமா, அவர் மீனத்துல இருக்கிறதுனால மீனத்துல வக்ரம் வராரு. அதே மாதிரி குரு 31ஆம் தேதி அக்டோபர் இங்க மாறிடுவாரு, சிம்மத்துக்கு அதிச்சாரமா போவாரு. சோ இவ்வளவு விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழல். சோ இதோடைய தாக்கம் வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஒரு ராசிக்கும். சார், இந்த பீரியட் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்? கும்பராசிக்கும் 7.5 நடந்து கொண்டிருக்கிறது. சனீஸ்வரர் தான் இவங்களுக்கு ராசி அதிபதி. அவர் வக்ரமாகும் போது இவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருவோம். ராசி அதிபதியினுடைய ரிசல்ட் கொடுக்கணும் இல்லையா? ராகு இவங்களுக்கு சனீஸ்வரருக்கு ஏபிள் அசிஸ்டன்ட், டைரக்ட் அசிஸ்டன்ட். ஆமா, ஃபாஸ்டா விஷயங்கள்லாம் இத்தனை நாள் தேங்கி போயிட்டு இருந்த விஷயங்கள்லாம் கிடுகிடு ஏன் டிலே பண்ற, டகார்னு பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஃபாஸ்டா மூவ் ஆகிறதுக்குரிய சாத்தியதை நல்லா இருக்கு. ஆனா பேசிக்கா ஹெல்த்தை பாத்துக்கணும், அதுல சந்தேகமே இல்ல. ஹெல்த்தை இவங்க ஜாகிரதையா பாத்துக்கணும். அவங்களுக்கு இப்போ அவர் வக்ரமானார்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல சுப செலவுகள் இருக்கும். இன்கம்ல வரக்கூடிய விஷயங்கள்ல என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ அதெல்லாம் இவங்களுக்கு சால்வ் ஆகும். ரேவதி 2ஆம் பாதத்துல வக்ரமாக இருக்கக்கூடிய காலம் நமக்கு ஆகஸ்ட் 20 வரைக்கும் இருக்கக்கூடிய டைம்.
அதுலயும் நம்ம ராகு வந்து ஆகஸ்ட் மாசமே வந்து இதுக்கு மாறிடுவார், ம். அவிட்டத்துக்கு மாறிடுவார். ம். அவிட்டத்துக்கு மாறும் பொழுது இவங்களுக்கு நிறைய பலன்கள் வந்து 9ஆம் இடத்துக்குரிய பலன்களும் 10ஆம் இடத்துக்குரிய பலன்களும் வந்து சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. அப்ப சனீஸ்வரரும் வக்கரமாகிறாருங்கும் போது 9, 10க்குரிய பலன்கள் கொடுக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து வேணுங்கிற ப்ராஃபிட்ஸும் வரும், லாபங்களும் வரும், பிசினஸ்ல நிறைய மாற்றங்கள் பண்ணுவாங்க, ம். ஃபாரின் கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பாக்கியமும் கிடைக்கும். ம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து இந்த அவர் period. வந்து ஆகஸ்ட் 8க்கு அப்புறமாவே கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. இவர் வந்து ஜூலைல வக்கரமான உடனே அது வந்து ஆடட் அப்பா இவங்களுக்கு வந்து அந்த Activate. டைம் பீரியட்ல இருந்து பாசிட்டிவா வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. ஓகே. அதுலயும் இவங்களுக்கு வந்து பேசிக்காவே ஜாதகத்துல வந்து வக்கரமா இருக்கு ம். இந்த கிரகங்கள் அப்படின்னாக்கா 100% இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ம். அதுவே வந்து தசாபுக்திகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ம். லக்னம் என்னன்னு தெரியாது, பட் பேசிக்கா ஒரு ஜெனரல் கரெக்ட். ஓகே. இதுக்கு. அதுலயும் நமக்கு வந்து அக்டோபர் மாசம்னு சொல்லும் பொழுது ம். அக்டோபர் 3ல இருந்து சுக்கிரன் வக்கரம். இவங்களுக்கு லாபகரமான பிளானட், ம். யோகாதிபதி. கரெக்ட். அவர் வந்து இவங்களுக்கு 9ஆம் இடத்திலேயே வந்து வக்கரமாய் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ம். காலம் 3ஆம் தேதியில இருந்து. சோ நிறைய விஷயங்கள் வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது, ம். தந்தையினுடைய ஆரோக்கியம் பெட்டர் ஆகிறது, உயர்கல்விக்காக வேண்டி வெளியில போறது, பிசினஸ்ல மாற்றங்கள் கொண்டு வருவது. இவங்களுக்கு வந்து 8 வக்கரமாகிறார். ம். சோ அது ஒரு சின்ன ஒரு இன்னல். 8 5 அவரும் அங்க சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல். சின்ன சின்ன இன்னல்கள் இருக்கும், இருக்கும். ஆனா அதையும் தாண்டி வந்து இவங்களுக்கு வந்து மேஜர்லி குட். நற்பலன்கள் வந்து வர்றதுக்கு நிறைய இது. பேசிக்கா உங்களுக்கு வக்கரமாகவே இருக்கக்கூடிய கிரகங்கள் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். இல்லாட்டாலும் நல்லா இருக்கும் இவங்களுக்கு கும்பராசி அன்பர்கள். ஓகே. ஹெல்த் மட்டும் பாத்துக்கும். சார், இந்த பீரியட்ல இப்ப இந்த நட்சத்திரக்காரங்கெல்லாம் ஏதாவது கோவில்களுக்கு போனா இந்த பலன்கள் இன்னும் ஃபாஸ்டரா கிடைக்குமா? கண்டிப்பாமா. அது வந்து இவங்களுக்கு ஏன்னா ராகு இருக்காருங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆமா. correct. நம்மளுடைய கர்மாவை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த டயத்துல இருக்கும். ம். நிழல் கிரகம்னாக்கா இது வந்து அச்சு, நம்மளுடைய கார்மிக் இம்ப்ரிண்ட் என்ன அப்படிங்கறது காட்டுறது. ம். 1.5 வருஷத்துக்கு ஒரு ராசியில இருக்குனாக்கா அந்த ராசிக்குரிய என்ன கர்மாவோ அதெல்லாம் அதை வந்து அவங்க வந்து அனுபவிச்சாகணும், அதை வந்து முடிச்சிட்டு போகணுங்கிறது தான். ம். சோ இது ஆப்பர்ச்சுனிட்டி, அதை வந்து இவங்க வந்து முடிச்சுக்கணும். சார், இப்ப அவிட்டம் நட்சத்திரத்துல இருக்கிறவங்க எந்த கோவிலுக்கு போலாம்? அவிட்டம்னாலே வசு, அஷ்ட வசுக்கள், ம். ஞானத்துக்கு அதிபதி. ம். அதே மாதிரி எல்லா விஷயங்களும் எல்லா தாத்துக்களும் அவிட்டம் தான். ம். உங்களுக்கு வந்து ஸ்ரீ பிரம்மஞான புரீஸ்வரர், ம். பிரம்மாவுக்கே வந்து தன் ஞானம் மறந்து போனதும் திரும்பி கிடைத்த இடம். ஓகே. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னாக்க அவிட்ட நட்சத்திரத்தன்னைக்கு ம். முதல் ஓரையில 6ல இருந்து 7க்குள்ள ம். அங்க போய் தியானம் பண்ணிட்டு வந்தாங்கன்னாக்க நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. போகும்போது வெறும் கையோட போக கூடாது. ஒரு மாலையோ புஷ்பமோ ஏதாவது வாங்கிட்டு வாங்கி போகணும், போகணும். அர்ச்சனை பண்ணிக்கணும். ம். முடிஞ்ச அர்ச்சனை பண்ணிக்க முடியலன்னா பரவாயில்ல, ஏதாவது நெய்யோ ஏதாவது ஒண்ணு சாத்திட்டு வரணும். ஓகே. கொடுத்துட்டு வந்தாங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். சதயம் மக்கள் சதயம் மக்களுக்கு வந்து ஸ்ரீ அக்னிபுரீஸ்வரர் கோவில், ம். திருப்புகலூர், ஓகே. இந்த கோவில் போயிட்டு வந்தாங்கனாலே நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு நடக்கும். இது வந்து ஒரு ஹீலிங் பவர் உள்ள ஒரு கோவில். கோவில். ஓகே. போனீங்கனாலே நிறைய விஷயங்கள் என்னென்னலாம் ரோகங்கள் இருக்கோ எல்லாம் பறந்து போயிடும். அந்த ஒரு பவர் அவங்க உண்டு. ம். அந்த கோவிலுக்கு வந்து கரெக்டா இவங்க வந்து சதய நட்சத்திரத்தை அன்னைக்கு ம். 6 to 7 ம். தரிசனம் பண்ணிட்டு ம். அங்க ஒரு 40 நிமிஷம் இருந்துட்டு இருந்துட்டு போகும்போதே ஏதாவது வாங்கிட்டு போறது பகவான் வாங்கிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தாங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து நல்ல நிவர்த்திகளும் முன்னேற்றமும் இவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சார், இப்ப இந்த பூரட்டாதி நட்சத்திர மக்கள் வந்து எந்த கோவிலுக்கு போலாம்? இவங்க வந்து திருவனேஸ்வரர் கோயில் போகும். ஆமா, இந்த தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிக்கு பக்கத்துல. ஆமா ஆமா, Okay. அங்கதான். அது ரொம்ப பிரசித்தியான கோயில், சாதாரண கோயில் கிடையாது. கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. அது வந்து நாள் அப்படிங்கிறது பிறந்ததே அங்கதான். ஓ, ஓகே. பைரவர் வந்து கிரியேட் பண்றாரு அப்பதான். ஓகே. அது வந்து ரொம்ப விசேஷமான இது. எனக்கு வந்து நாள் சரியில்லை,
நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் போயிட்டு வரலாம். ஆக்சுவலா அங்க போயிட்டு வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து நல்ல நிவர்த்தி நிவர்த்தி இருக்கும். கொடுக்கும். அங்க போயிட்டு வரது அந்த பைரவரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போயிட்டு வந்தாங்கன்னா நல்ல விஷயம். இந்திரன் தவம் பண்ண இடம் ம். ரொம்ப ரொம்ப விசேஷமான மான இடம். கோவில். அது வந்து பூரட்டாதி நட்சத்திரத்து அன்னைக்கு ஆ. போவது, எந்த நாளா இருந்தாலும் சரி ம். போகலாம். போயிட்டு அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓரையில, அதாவது 6ல இருந்து 7 மணிக்குள்ள ஆ. தரிசனம் பண்ணிட்டு, ம். எப்பவுமே கோயிலுக்கு போனா வெறும் கையோட போக கூடாது. ம். போறோம்னாக்கா ஏதாவது மாலை வாங்கிட்டு பூ. போலாம், பூக்கள் வாங்கிட்டு போலாம், அர்ச்சனைக்கு ஏதாவது வாங்கிட்டு போலாம், எண்ணெய் ஏதாவது இது பண்றதுக்கு வாங்கிட்டு போலாம், ஏதாவது ஒண்ணு வாங்கி வாங்கிட்டு போயிட்டு அங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40 நிமிஷம் ம். 44 நிமிஷம் உட்காந்துட்டு கோயில்ல அப்புறமா வேண்டிட்டு வந்துட்டாங்கன்னாக்கா நல்ல ரிசல்ட் வந்து இவங்களுக்கு கிடைக்கும். இந்த டயத்துல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். பொதுவாவே வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கோயிலுக்கு அவங்க போயிட்டு வர்றது நல்லது. ம். அவங்க பிறந்த நாளை ஒட்டி போறது ஆமா கரெக்ட். அது நல்லது. இந்த டயத்துல வந்து போயிட்டு வர்றது எங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகே. தேங்க்யூ.